அதனுடைய 22வது வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. இன்றைக்கு நீங்கள் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பாரங்கள் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். உங்களுடைய கழுத்தை நோகடித்து கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையிலே சஞ்சலத்தையும் தவிப்பையும் கொடுத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. உங்களால சுமக்க முடியாத பாரங்கள், உங்க வாழ்க்கையிலே உங்களை வேதனைப்படுத்துகிற பாரங்களை எல்லாம் நீங்கள் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. என்னால இந்த பாரத்தை சுமக்க முடியல, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த பாரங்கள் என்னை நெருக்குகிறது, என்னை அழுத்துகிறது, என்னை வேதனைப்படுத்துகிறது, நான் என்ன செய்வது என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கலங்காதீங்க, தவிக்காதீங்க, திகையாதீங்க. எப்பேற்பட்ட பாரமானாலும் உங்க பாரங்களை சுமக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நீங்கள் உங்கள் பாரங்களை சுமக்காதபடிக்கு ஆண்டவரிடத்திலே இறக்கி வையுங்கள். அவங்கள் வாழ்க்கையை லெகுவாய் மாற்றுவார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் பாரமில்லாமல் மாற்றுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், மேன்மைப்படுத்தப்பட்டவர்களாய் வாழ ஆண்டவர் உதவி செய்வார். உங்களுடைய பிள்ளைகளை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை நினைத்து நீங்கள் திகைத்து கொண்டிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியம் உங்களை தவிக்க வைக்கிறதா? பயப்படாதீங்க. உங்க பாரத்தை சுமக்கிற ஆண்டவரிடத்திலே எப்பேற்பட்ட பாரமா இருந்தாலும், கடினமான பாரமா இருந்தாலும் அவரிடத்திலே இறக்கி வையுங்கள். அவள் உங்கள் பாரங்களை ஆண்டவர் நீக்கி, சுமைகளை நீக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று வேதம் சொல்லப்பட்டது போல உடைய பிள்ளைகள் ஆண்டவரே பாரங்களை சுமக்கிறாங்கப்பா. நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த பாரத்திலிருந்து அவங்களை விடுதலை ஆக்குங்க, ஆதரியுங்க. உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபை ஒவ்வொருவரை தாங்கட்டும். ஆண்டவரை சுமையில்லாமல் ஆண்டவரே லெகுவாய் வாழும்படியாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழும்படி உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.